அந்த அமைச்சரின் ஆணவத்தை சுட்டிக்காட்டி கண்டித்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி அனைவருமே அதை கண்டித்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் இன்னும் பிடிவாதத்தோடு நிதியை தர முடியாது என்று ஆணவத்தோடு சொல்லுகிற நிலையை பார்க்கிறோம். இந்த நிலையில்தான் அண்ணன் தளபதி தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைப்படி இந்த அடையாள ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மீண்டும் ஒரு மொழிப்போரை சந்திக்கும் நிலை ஏற்படும் என்று கூட எச்சரித்திருந்தார். அந்த எச்சரிக்கையை சொல்லுகிற அறப்போர் தான் இங்கே தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு மீண்டும் ஒரு மொழி போராட்டத்தை சந்திக்கும் நிலை ஏற்படும் என்று அவர்களை எச்சரிக்கிற ஒரு அறப்போராட்டம் இது. ஏற்கனவே சர்வசிக்ஷ அபியான் என்கிற பெயரில் ஒரு அனைவருக்கும் கல்வி திட்டம் நடைமுறையில் இருந்தது. ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. மூன்று கல்வி திட்டங்களை எல்லாம் இணைத்துதான் இப்போது அவர்கள் சமக்ரா சிக்ஷா என்ற பெயரில் கல்வி திட்டத்தை பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. நாமும் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். தமிழ்நாடு அரசு அதை கடைபிடித்து வருகிறது. அதற்கு உரிய நிதி வேண்டும். இப்போது அவர்கள் அறிவித்திருப்பது PM ஸ்ரீ என்கிற பள்ளிகள். இந்த பள்ளியை நாம் திறந்தால், அதை நடைமுறைப்படுத்தினால் கட்டாயம் 3 மொழிகளை பிள்ளைகள் கற்றாக வேண்டும். அதிலே இந்தி கட்டாயம், தமிழ் நம்முடைய தாய்மொழி. அவர்கள் போனா போகட்டும், உங்கள் தாய்மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இரக்கம் காட்டியிருக்கிறார்கள். தாய்மொழியையும் கற்றுக்கொள்ளலாம். ஆங்கிலமோ அல்லது ஏதேனும் ஒரு இந்திய மொழியை 3ஆவதாக கற்றுக்கொள்ளலாம். அவர்களுடைய பார்வையின்படி இந்தி என்பதுதான் முதன்மையானது, கட்டாயமானது. தாய்மொழி அந்தந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் அவரவர் பேசும் தாய்மொழியை கற்றுக்கொள்ளலாம். அதுவும் கட்டாயம் கிடையாது. விரும்பினால் தாய்மொழியை கற்றுக்கொள்வதோடு இன்னொரு இந்திய மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு இந்தி மொழி, மலையாளத்தை கற்றுக்கொள்ளலாம், கன்னடத்தை கற்றுக்கொள்ளலாம், தெலுங்கை கற்றுக்கொள்ளலாம். அடிஷனலாக கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மும்மொழி திட்டத்தை அவர்கள் திணிப்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்தியா முழுவதும் ஒரே மொழியை பேசுகிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். ஆங்காங்கே அவரவர் தாய்மொழியை பேசுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எந்த தாய்மொழியை பேசினாலும் இந்திதான் இந்தியாவின் தாய்மொழி, அதை பேசியாக வேண்டும், அதை கற்றாக வேண்டும். ஒரே தேசம் ஒரே மொழி, அதுதான் அவருடைய கொள்கை. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம் ஒரே மதம், ஒரே தேசம் ஒரே ஆட்சி, ஒரே தேசம் ஒரே கட்சி. இதுதான் அவர்களின் இறுதி இலக்கு. இந்தியா என்பது ஒரு நாடு. அந்த இந்தியா நாட்டுக்குள் ஒரே மதம்தான் இருக்க வேண்டும். அது அவர்களின் இலக்கு. இந்தியா என்பது ஒரே நாடு. அந்த இந்தியாவுக்குள் ஒரே கலாச்சாரம் தான் இருக்க வேண்டும். அது அவர்களுடைய இலக்கு. ஒரே மாதிரி தான் எல்லாம் உடை உடுத்தணும், ஒரே மாதிரி தான் எல்லாம் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரே மாதிரி கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும். இந்தியா என்பது ஒரே நாடு, ஒரே மொழிதான் பேச வேண்டும்.
தமிழ் உன் தாய்மொழியாக இருக்கலாம், ஆனால் நீ இந்தி படிக்கவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். பிராந்திய மொழி என்கிறார்கள், இந்தி இந்தியாவின் மொழி என்கிறார்கள். பெரிய அபத்தம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ் பிராந்திய மொழி என்றால், வட்டார மொழி என்றால், இந்தியும் வட்டார மொழிதான். அது சில மாநிலங்களில் மட்டும்தான் பேசப்படுகிறது. இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் வடக்கே ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் இருக்கிறார்கள். ராஜஸ்தான் என்பது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் மாநிலம் அல்ல. ராஜஸ்தானி என்கிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் பேசுகிற மாநிலம் அது. பீகார் என்பது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் மாநிலம் அல்ல. பீகாரி என்கிற ஒரு மொழி அவர்களுக்கான தாய்மொழி இருக்கிறது. இப்படி அந்த பகுதியில் இருக்கிற அந்த சென்ட்ரல் பிராவின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய இந்தியா பகுதியில் உள்ள மாநிலங்களை அவர்களின் தாய்மொழியை இன்றைக்கு சிதைத்து விட்டார்கள், அழிந்து விட்டது. 1951 ராஜஸ்தானில் ராஜஸ்தானி பேசியவர்கள் 80 விழுக்காடு இருந்தார்கள். இந்தியை பேசுகிறவர்கள் 20 விழுக்காட்டுக்கும் குறைவாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலை என்னவென்றால், ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்தியை பேசுகிறவர்கள் 80 விழுக்காடு மாறிவிட்டார்கள். அவர்களின் தாய்மொழியான ராஜஸ்தானியை பேசுகிறவர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. இப்படித்தான் அதை ஒட்டியுள்ள எல்லா மாநிலங்களிலும் அவர்களின் தாய்மொழியை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தி என்பது அடிப்படையில் ஒரு மொழியே அல்ல. வெவ்வேறு மொழிகள் இங்கே பேசப்படுகின்றன. அவையெல்லாம் இன்றைக்கு இந்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது, அழைக்கப்படுகிறது. தமிழுக்கு எழுத்து இருப்பது போல் இந்திக்கு தனியே எழுத்து கிடையாது.